ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? இந்த மிளகாய்த்தூள் மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் அரைச்சி காமிக்க போகிறேன். இதை நம்ம மிளகாய்த்தூள் வீட்டில் இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த குவான்டிட்டியில் அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு 12 மிளகாய், காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நல்லா அது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வறுத்தாச்சு. அதை ஒரு காஞ்ச ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்தில் அது எடுத்து வச்சுட்டு, ரெண்டாவது தனியா ஒரு 100 கிராம் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நம்ம கருக விடாமல் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது இந்த குழம்பு திக்னஸ்க்காக நம்ம போடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம அரைச்சோம்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ்ஸாக நல்லா கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு அதுவும் ஒரு ஸ்பூனை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எதையுமே நம்ம கருக விடக்கூடாது. அப்புறம் 2 கிழங்கு மஞ்சள் 2 கிழங்கு மஞ்சளை அதையும் லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்து அதுலேயும் நம்ம கொட்டி வச்சுட்டு நல்லா அதில் தண்ணி எதுவும் இல்லாத வரைக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1.25 ஸ்பூன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டுட்டா நம்ம குழம்பு கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மஞ்சள் நம்ம முழுசாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது அது கொஞ்சம் நம்ம ஜார் டேமேஜ் ஆகிடும்ன்ட்டு நான் அதை நசுக்கி போட்டிருக்கிறேன் 1க்கு 2. அந்த மாதிரி போட்டுட்டா நல்லாயிருக்கும், நல்லா சீக்கிரம் கொஞ்சம் அரைஞ்சிரும். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைக்கலாம். இதை அரைக்கும்போது என்னென்னா, நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சோம்னா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி தருவாங்க. நம்ம மிக்ஸியில் ஜாரில் போட்டு அரைக்கும்பொழுது கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு நைஸாக வேணும்னா ஒரு ஜல்லி வச்சு நீங்கள் ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா அது நைஸாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நெடி ஏறும். அதனால் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணேன். குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியாவில் மசாலா அரைக்கணும்னா, குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டோடு நான் தரேன். நீங்கள் அரைச்சி இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மிளகாய்த்தூள். அவ்வளோதாங்க. இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.